வணக்கம், உங்கள் மோகன். இன்றைக்கி நம்ம தாராபுரம் வந்திருக்குங்க. தாராபுரத்தில் ஒரு கன்சல்டிங் சைட் நம்ம பண்ணியிருக்கோம். இது லைட் போடாததுக்கு முன்னாடி நம்ம திரும்ப இப்போ லைட் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு வீடியோ காட்டுறேன், பாருங்கள். வணக்கம், உங்கள் மோகன் எலக்ட்ரிஷியன். என்னடா ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்த சேனலில் ஃபுல் வீடியோ அப்படின்னு பார்க்காதீங்க. நம்ம ஒரு ஃபுல் வீடியோ போட்டு பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு இதில் மேக் பண்ண வீடியோங்க இது. இந்த வீடியோ எங்கே மேக் பண்ணோம்னா தாராபுரம்ங்க. பல்லடத்துலேருந்துட்டு தாராபுரம்க்கு ஒரு 40 கிலோமீட்டருங்க. அங்கே தான் நம்ம போய் ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த ஒர்க்கு யாருக்காக பண்ணி கொடுத்துருந்தோம்னா, பல்லடத்தில் ஆல்ரெடி முருகன் ஆட்டோ கன்சல்ட்டிங்ட்டு ஒரு கன்சல்ட்டிங் இருக்குதுங்க. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஈச்சரு, பிக்கப் அது மாதிரி ஓப்பன் பாடி வண்டி எல்லாமே சேல்ஸு பையிங் செல்லிங் இது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க தாராபுரத்தில் ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்காங்க. அதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருந்தோம். இப்போ இங்கே ஒரு 3 நாள் ப்ராஜெக்ட்டுங்க. 3 நாளில் A to Z நம்ம முடிச்சு கொடுக்கறதா பிளானு. எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டோம். சிசிடிவி நம்ம பண்ணலைங்க. ஒன்லி EB ஒர்க் மட்டும் நம்ம பண்ணியிருந்தோம். எல்லாமே GMல G9 மாடல் தான் போட்டிருக்கோம். ஏன்னா லெகராண்டு இல்லை GM இல்லை ஃபைப்ரோஸ், இது 3 இருக்குங்க. இந்த 3லேயே ஃபைப்ரோஸ்னால் ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்கும். GMனா மீடியம்மு, லெக்ராண்டுங்கிறது கொஞ்சம் ஹை குவாலிட்டி இல்லை. அதனால் லெக்ராண்டு தேவையில்லை. அது நம்ம பெரிய பட்ஜெட்டில் பண்ணும்போது பண்ணிக்கலாம். இது லோ பட்ஜெட் தான். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இதுவே போதும். அதனால் GMல G9 யூஸ் பண்ணியிருக்கோம். அண்டு நம்ம ரேட் ரொம்ப கம்மியாக வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர், எலக்ட்ரிஷியன்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் நான் கோயம்புத்தூர்லேருந்துட்டு தாராபுரம் போய் ஒர்க் பண்ணி கொடுத்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு 15 ரூபா தான் வாங்கியிருந்தோம். இந்த ஒர்க்குக்கு 15,000 தான் வாங்கியிருந்தோம். அதில் 2000 பெட்ரோலுக்குன்னு சொல்லி தான் நம்ம வாங்கியிருந்தோம். அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நம்ம வேலை செய்கிறதுக்கு தான் அமௌண்ட் வாங்குகிறோம். அதனால் நமக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கோ அவ்வளோதான் நான் வாங்கிட்டுருக்கேங்க. ஸோ எல்லாருமே வீடியோவில் சொல்ல வேண்டாம்னு சொல்கிறீங்க. ஓகே, நீ நான் சொல்ல மாட்டேன். இதான் லாஸ்ட்டு சொல்கிறது. அண்ட் தென் இந்த ஃபோக்கஸ் மாட்டி இருக்குங்க. இந்த ஃபோக்கஸில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் எவ்வளோ மெனக்கெட்டு நான் அதில் வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு. கரெக்டாக ஒரு சர்வீஸ் பைப் மாதிரியே பெண்டு போட்டு திருப்பி அதில் 16 mm சொட்டு நீர் ரோஸ் போட்டிருக்கோம். ஏன்னா தண்ணி இறங்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பேஸ்ட்டு போட்டு UPVC பேஸ்ட்டு போட்டு செட் பண்ணியிருக்குங்க. தண்ணி ஒரு ட்ராப்பும் கூட உள்ளே இறங்காது. அப்படியே இறங்குச்சுனாலும் உங்களுக்கு அந்த ஓஸ்குள்ளே போகிறக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாமே பேஸ்ட்டு போட்டிருக்கு. அதனால் ப்ராப்ளம் இல்லை. இது மாதிரி வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு பாக்ஸ், அதாவது 12 மாடுலர் பாக்ஸ் மாட்டியிருக்கோம். ஈஸியாக செல்ஃப் த்ரெட் ஸ்க்ரூ வச்சு மாட்டிடலாம். பட் நாங்கள் ஹோல்ஸ் போட்டு மர்கட் போல்டட் போட்டு வாஷர் போட்டு டைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்போ தான் நீங்கள் இழுத்தாலும் பிடுங்கி வராது. ஏன்னா ஸ்டீல் நம்ம வாலாக இருந்துச்சுன்னா ட்ரில் பண்ணி ஸ்க்ரூ வைக்கலாம். ஆனால் இதில் அப்படி பண்ண முடியாது. அதனால் மர்கட் போல்டட் போட்டிருக்கோம். ஃபோக்கஸ்க்கு எல்லாமே 2.5 ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 square mm யூஸ் பண்ணல. ஏன்னா 100 வாட்ஸுங்கிறப்போ உங்களுக்கு 8 மணி நேரம் எரியும் போது அது உங்களுக்கு எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். அதனால் 2.5 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அடிக்கடி நம்ம ப்ராப்ளம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறக்காக எல்லாமே பேஸ்ட்டு போட்டு தான் ஒட்டியிருக்கோம். தென் இதுதான் இன்கமிங் லைனுங்க. இந்த நேரம் தான் நம்ம UPS ப்ளேஸ் பண்ணுறதா கஸ்டமர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு நம்ம வாட்டர் லைன் தான் போட்டிருக்கோம். இந்த ரூம்லேருந்து சர்வீஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 100 அடி வருங்க. அதனால் நம்ம எல்லாமே வாட்டர் லைன் பெண்டு, வாட்டர் லைன் ஓஸ் எல்லாமே பேஸ்ட்டு போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். வாட்டர் லைன் தானே இருக்கிறதுலே லோ குவாலிட்டி போடலாம், அப்படிங்க ஸ்க்ராப் பைப் போடலாம் அப்படின்லாம் கிடையாதுங்க. 10 kg பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயே மென்ஷன் ஆகிருக்கும் பாருங்கள், 10 kg. அந்த 10 kgமே நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் அங்கே ரேட் பேசி நம்ம எடுத்தோம். எங்களுக்கு இந்த ரேட்டுக்கு வேணும் அப்படின்னு 170 ரூபா வந்துச்சுன்னு நினைக்கிறேங்க லென்த்து. எங்களுக்கு அந்த ரேட்டுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லியே தான் வாங்கினோம் 3/4 இன்ச்சு பைப்பு. இப்போ அந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். இப்படி போடுறதுனால உங்களுக்கு எறும்பு, தண்ணி அது மாதிரி எதுவுமே இறங்காது. அண்ட் தென் இப்போ நம்ம டேக் யூஸ் பண்ணியிருக்கோம், 100 mm டேகு. எதுக்காகனா நம்மளே இல்லைனாலும் வேற ஒரு எலக்ட்ரிஷியன் போய் மெயின்டெனன்ஸ் பார்க்குறாரு அப்படிங்கிறப்போ ஓப்பன் பண்ணோன்னே ஒயர் உள்ள கசகசங் இல்லாமல் கேபிள் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஒரு 2 ஒயர் வந்தாலுமே அதுக்கு நம்ம டேக் போட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எலக்ட்ரிஷியன் நிறைய பேர் என்னை விட ஏஜ் அதிகமாக இருப்பீங்க, கம்மியாகவும் இருப்பீங்க. என்னோட ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, எங்கே போய் ஒரு சின்ன பாக்ஸ் நீங்கள் வேலை செஞ்சாலும் இது மாதிரி கேபிள் டே இல்லை டேப் ரோல் யூஸ் பண்ணி அதை மேனேஜ் பண்ண கற்றுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வரும். எனக்கு அப்படி தான் வருது. இங்கே நம்ம 2.5ல் ஃபேஸும் இழுத்துருக்கோம், 2.5 UPSும் இழுத்துருக்கோம். கஸ்டமர் நாளைக்கு சப்போஸ் UPS வேணுன்னா UPSக்கு மாற்றிக்கலாம், இல்லை ஃபேஸில் வேணுன்னா ஃபேஸ்லிங் கூட மாற்றிக்கலாம். அப்படி தான் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு சாக்கெட்டுக்கு ஒரு சுவிட்சுக்கு அடியில் நம்ம ஒரு டம்மி யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா பெரிய சார்ஜர் போட்டால் இடிக்குங்கிறங்காட்டிக்கு. DVRக்குமே அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்க. இங்கே ஒரு டியூப் லைட்டு ப்ளஸ் 2 ஃபேனு, திரும்பி லெஃப்ட் சைடில் ஒரு டியூப் லைட்டு, ஒரு நைட் லேம்ப்பு ப்ளஸ் ஒரு குண்டு பல்பு எல்லாமே தான் போட்டு கொடுத்துருக்கோம். இதில் UPSல ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு ஃபேனு, ஒரு லைட்டு, மற்றது எல்லாமே EBயில் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கிறேங்க. இது மாதிரி ஒர்க் வேணும்னா மறக்காமல் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள்.
அண்ட் தென் இதை உங்கள் எலக்ட்ரிஷியன்கிட்ட காட்டி இப்படி பண்ணி கொடுங்க அப்படின்னு கூட கேளுங்க. அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் சொல்கிறக்கா எதுவும் இல்லைங்க. அண்டு நம்ம ஒர்க்கு எல்லாமே ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கு ரீசன் எல்லாமே டூல்ஸ் தாங்க. நம்ம கையிலையெல்லாம் போட்டு திருப்பிட்டு இது பண்ணிகிட்ருக்கிறதெல்லாம் இல்லை. எல்லாத்துக்குமே தனித்தனியாக மிஷின் வச்சுருக்கோம். அந்தந்த மிஷினை அங்கங்கே யூஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு ரொம்ப இது ஸ்பீடாக ஒர்க் முடியுது. இப்போ நான் யூஸ் பண்ணுறதும் கூட கார்ட்லெஸ் ட்ரில்லிங் மிஷினுங்க. இது மாதிரி கிட்டத்தட்ட எங்கிட்ட ஒரு 7 மிஷின் இருக்குது. 7 மிஷினுமே பேக்கில் தான் இருக்கும். ஒன்றில் பேட்ரி போனால் பேட்ரியும் கூட மாற்ற மாட்டோம், அடுத்த மிஷினை மாற்றி விட்ருவோம். அவ்வளோதான் நம்ம பாலிசி. அண்டு ஸ்ட்ரீட் லைட்டுக்கு வந்து கஸ்டமரே போட்டு தரேன்னு சொன்னாங்க. திரும்ப நம்மளே போட்டுக்க சொன்னாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்துட்டு லேபர் கூப்பிட்டு வந்து நம்மளே குழி எடுத்து நட்டி எல்லாமே பண்ணியாச்சு. லெவலுமே பாருங்கள், ஸ்ப்ளிட் லெவலில் ப்ராப்பராக இருக்கும். அதுதான் நம்ம ஒர்க்கு. எந்த விஷயம் பண்ணாலும் ப்ராப்பராக பண்ணுங்கள். இல்லை ப்ராப்பராக பண்ண முடியாட்டி தெரியாதுன்னு சொல்லிடுங்க. எனக்கு அந்த வேலையே தெரியாதுன்னு சொல்லிடுங்க. தெரியும்னு பொய் சொல்லிவிட்டு செய்கிற வேலை வேண்டாம். நான் ஆல்ரெடி பில்டிங் ஒர்க்கில் இருந்தங்காட்டிக்கு இதை நம்ம சிறப்பாகவே பண்ணியாச்சு. அண்டு ஃபோக்கஸ் கட்டுறதுல தாங்க ரொம்ப சிரமம். 24 அடிக்கு மேலே ஏறி வெயிலில் கட்டுறது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஆனாலும் நம்ம கட்டி முடிச்சாச்சு. இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது 100 வாட்ஸ் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு நான் இந்த லைட்டை பற்றி சொல்லணுன்னா, இது வந்து கிரேட் ஒயிட்டில் லும்ப்ரோ பிராண்டு IP65 பேனலுங்க. ஃபுல்லியுமே வாட்டர் ப்ரூஃப், வெதர் ப்ரூஃப் எல்லாமே வர்றது தான். அண்டு 1,50,000 ஹார்ஸ் வந்து இதை வந்து ஒர்க் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த லைட்டு வந்துட்டு 2,300 நமக்கு கிடைக்குங்க. உங்களுக்கு யாராவதுக்கு வேணும்னா மறக்காமல் நான் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல் ஓவர் இந்தியா இதை வந்துட்டு கொரியர் பண்ணலாம். அண்ட் நன்றி, வணக்கம். ஜெயிக்க யாரும் இல்ல, ஒருத்தன் தெரிஞ்சதில்ல, உதவா கரையா தெரிஞ்சதில்ல. ஒரு தினா ஒரு தட்டுலதான், உறக்கமுன்னா ஒரு கட்டுலதான். ஓடி எதுக்கும் தான் ஒளிஞ்சதில்ல, ஓடாமத்தான் விடிஞ்சதில்ல. இதுதாங்க நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அவுட்புட். எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருந்த இடத்த எப்படி மாற்றிருக்கோம்னு. இதுக்கு காரணம் எல்லாமே கிரேட் வெயிட்டோட ஃபோக்கஸ் மட்டும்தான். அதை நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணி செட் பண்ணியிருக்கோம். அதுதான் அதுக்கு ரீசனு. அண்டு இது மாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. நான் என்ன பண்ணுறேனோ அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இது கற்றுக்கிறவங்களுக்கான சேனல் இல்லை, தெரிஞ்சுக்குங்க. அவ்வளோதான். இதை கற்றுக்க முடியாது, அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் டு உங்கள் மோகன் எலக்ட்ரிஷியன். பாய்.